ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். ஞானிகளுடைய தொடர்பு இருந்தால், இப்போ திருவாசகத்தை படித்தாலோ, திருஞான சம்பந்த நூல்களை படித்தாலோ, திருக்குறள், ஔவையார், ராமலிங்க சாமிகள் அவர்களை பூஜை செய்து வந்தால் இது பயனற்றது என்று உணர முடியும். இப்போ ராமலிங்க சாமிகளை பூஜை செய்தாலும் சரி, மாணிக்கவாசகர் பூஜை செய்தால் நூல்களை படிக்க வேண்டும். தினமும் ஒரு 10 நிமிடம் படிக்க வேண்டும். யார் நூலாக இருக்க வேண்டும்? முற்று பெற்ற முனிவனாக இருந்து அவர் நூல்களை படிக்க வேண்டும். அருட்பா படிக்கலாம், திருவாசகம் படிக்கலாம், திருமந்திரம் படிக்கலாம். கடினமான நூல் திருமந்திரம், ரொம்ப லெகுவாக இருப்பதை நினைக்க வேண்டாம். மிக கடினமான நூல், மதி நுட்பம் உள்ள நூல், எல்லாமே இப்படி தான். அது சாத்திரமும் ஸ்தோத்திரமும் கலந்தது. அப்போ நூல்கள் படிக்கிறோம், பெரியவர்கள் நம்மை காணுகிறார்கள், பார்க்கிறார்கள். பிறகு என்ன செய்கிறோம்? ஒரு 5 நிமிடம் பூஜை செய்கிறோம். பூஜை என்ன பூஜை? அங்கே என்ன நெய்வேத்தியம் செய்வதா? சக்கரை பொங்கல், தேன் பொங்கல் தேவை. காலையில் வெண்ணுற துணி விரித்து அது மேலே அமர்ந்து திருமலை தேவா, அகத்தீசா, நந்தீசான்னு சொல்லி 10 நிமிஷம் நாமத்தை சொல்லுகிறோம். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறோம். இதை கட்டாயமே செய்ய வேண்டும். செய்வதற்கு வினை விடுமோ? செய்வதற்கு வினை விடாது. பல பிரச்சனைகள் வரும், மன உளைச்சல் இருக்கும். பூஜை செய்து பழகுவதற்கு பூஜை செய்து பழக வேண்டும். ஒரு 5 நிமிடமாவது, ஒரு 10 நிமிடம் உட்காந்து பழகினால் நிச்சயமாக அவர்கள் கடை தேர்வார்கள். பூஜை செய்ய நம்ம பூஜை செய்கிறவன் அறியாமை நீங்கினவன், பகுத்தறிவாதி, மிகப்பெரிய நுட்பமான அறிவுள்ளவர்கள் ஞானிகள். திருவாசகத்தை படிங்கள், அருள்பாவை படிங்கள், கோளறுபதிகம் படிங்கள், அப்படி சொல்ல வேண்டும். என்ன பூஜை செஞ்சிருப்பார்? அவர்கள் நாமத்தை சொல், அவர் நாமத்தை சொல்லி பூஜை செய், நாமத்தை சொன்னால் போதும். இப்படி தினமும் தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் இதெல்லாம் மூடத்தனம், இது நல்லதல்ல என்று உணர்த்தப்படும். அப்போ இதுதான் பலி. இப்போ லெகுவான பூஜை, ரொம்ப லேசாக செய்யலாம். இப்படியெல்லாம் சொல்லிதான் பல ஆண்டுகள் ஆகும். அதற்காக மணிக்கணக்காக உட்கார்ந்து பூஜை செய்தால் என்ன ஆகும்? சோர்வடைவார்கள். சோர்வடையாமல் இருக்கணும் என்றால் 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் மனலயப்பட்டால் 20 நிமிஷம் செய்யலாம். ஒரு நாளைக்கு தான் கணக்கு. ஒரு நாளைக்கு உட்கார்ந்து நாமத்தை சொல்ல வேண்டியது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் திருமந்திரம் படிக்க வேண்டும். எது படிப்பதற்கு லெகுவாக இருக்கோ, படிப்பதற்கு லெகுவாக இருப்பது அருள்பா ஒன்று தான். ரொம்ப லேகமாக சொல்லுவார். முற்று பெற்ற முனிவன் அல்லவா? எது படிக்க முடியுதோ, நம்ம அறிவுக்கு கல்விக்கு எது துணையாக இருக்கோ அதை படிக்க வேண்டும். 10 நிமிஷம் பூஜை செய்ய வேண்டும். ஆசானி கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் எது நல்லது கெட்டது என்று தெரியவில்லை. நான் பேசுகிறேன், என்னுடைய அறிவோ எல்லாவற்றையும் அறிந்ததாக எண்ணி பெருமிதம் கொள்கிறது. அது அப்பேற்பட்ட அறிவு எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. எது என்னுடைய செயல்பாடு மூடத்தனம், எது உண்மை என்று புரியவில்லை. நீ உணர்த்த வேண்டும், கேட்க வேண்டும். ஆக மனம் என்ன செய்யும்? பல ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கற்றதாகவும் எல்லாம் நமக்கு தெரிந்ததாக எண்ணும். அதுதான் பாவத்தின் சின்னம். எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம், நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தாலே அப்போதே சரி, நம்ம பாவம் வந்து நினைக்கும். யாராவது ஒருத்தன் சொன்னால், ஒரு அறிவுள்ளவர்கள் சொன்னால் கேட்க வேண்டும். கேட்டு தெரிந்து கொள்ளவன்கிற அறிவு ஒரு சிலருக்கே இருக்கும். யாருக்கு இருக்குன்னா, புண்ணியவான்களுக்கே இருக்கும்னா. யாரே சொன்னால் அதிலிருந்து விஷயத்தை சேகரிக்க வேண்டும். கரையான் போல் இருக்கணும். விஷயத்தை சேகரிக்க வேண்டும் நினைக்கும். விஷயத்தை சேகரிக்க வேண்டும். அவரிடம் சில கருத்துக்கள் இருக்கும். விஷயத்தை சேகரிக்கணும். ஒரு சொற்பொழிவு வந்தால் கவனிக்க வேண்டும். அப்போ கவனிக்க அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க வேண்டும். அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், அவன் என்ன சொல்றதுன்னு. அப்போ மற்றவர் சொல்வதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நல்வனை இருந்த மக்களுக்கு தான் தெரியுமே தவிர இல்லை என்றால் புரியாதது. அந்த மாதிரி உணர்வு வராது. வரவில்லை என்றால் நிச்சயம் இங்கே பாவம் இருக்குன்ற பொருள். ஆக வள்ளுவன் சொல்வது போல் எனைத்தானும் நல்லவை கேட்கனா சிறிதளவாயினும் நன்மையை கேட்க வேண்டாம். சொல்லுவதில் நன்மையா தீமையா என்பது இவருக்கு புரியணும் அல்லவா? ஒருவன் பேசுகிறான், அதில் உண்மை பொருள் இருக்கா, அதில் நல்ல கருத்துக்கள் இருக்கா என்று தெரிந்ததற்கே அறிவு வேண்டும். நல்வனை இருந்தால் தானே அந்த அறிவு இருக்கும். தீவனி இருந்தால் எதை சொல்கிறான், அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும் சொல்லலாம் பலகீனமான அறிவு உள்ளவன் அர்த்தம். வள்ளுவன் சொன்னான், எனைத்தானே நல்லவை கேட்க
சிறிதளவாய் என்றும் நன்மையை கேட்க வேண்டாம். நன்மையை கேட்பதற்கு என்னையா வேணும்னா, ஒன்று எனது ஆட்சி இருக்க வேண்டும், வள்ளுவனாகி எனது ஆட்சி இருக்க வேண்டும், இல்லை ராமலிங்க சாமியில் ஆட்சி இருக்க வேண்டும். ஞானிகள் ஆட்சி இல்லை என்றால் நன்மை தீமையே புரியாது உனக்குனா. எனைத்தானும் நல்லவி கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தருணா. கேட்கின்ற அளவு ஒரு மனிதன் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உபதேசம் கேட்டால் அன்றி புரியாது. அரிய நூல் நம்ம படிக்காவிட்டாலும் போதும், அரிய நூல் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளுவன் கருத்து சொல்லுவான், நல்லவை சிறிதளவாக கேட்டாலும் மிக்க பெருமை தரும், ஆன்ற பெருமை மிக்க பெருமை தருன்னா. அப்போது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் செவியை வைத்திருக்கிறான் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக. ஞானம் என்பது அவர்களால் படிக்க முடியாது, கேள்வி அறிவு வேண்டும், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நிச்சயம் கடை தேர்வார்கள். அங்கே இதயத்தில் என்ன இருக்க வேண்டும்? இதயத்தில் பணிவு இருக்க வேண்டும். இதயத்தில் பணிவு இருந்தால் அன்றி ஒரு பேச்சை கேட்கவே மாட்டான். வள்ளுவன் பெரியவர்கள் எல்லாம் வாங்க, நாம் அரிய நூல் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சின்ன விஷயம் இல்லை. அந்த நூலாம் அவ்வளவு நுட்பமானது. அதுவும் மெய்கண்ட தேவன் எழுதிய நூலெல்லாம் படிக்கவே முடியாது, அவ்வளவு கடினமான நூல். படிக்கலாம். மெய்கண்ட தேவன் நூல் படிக்கும்போது நானே ஆசானை கேட்டேன், எனக்கு புரியவில்லைன்னு கேட்டேன். அப்போ ஆசான் அருள் செய்தார். அப்போ நூல் படிப்பதற்குரிய அறிவில்லை என்றால் அவசியம் இல்லை. இப்போ கொங்கண காலத்தில் கை நாட்டு கல்வியே இல்லாத மக்கள் வந்தார். ஐயா, நீர் மிக்க பெரியோர், உமது பார்வைப்பட்டாலே நோய் தீரும், உமது சொற்கள் கேட்டாலே என்னுடைய பாவம் தீரும், எனக்கு நீ நல்ல ஒரு அருள் செய்ய வேணும், உபதேசம் செய்யணும்னு கேட்டார். என்ன படித்திருக்கா என்று கேட்டார். எனக்கு ஏதையா படிப்பு, இதவங்க பெரியவங்க உங்களை நம்பி வந்திருக்கிறோம், நீங்கள் எங்கே பார்த்து அருள் செய்யணும்னு சொன்னார். அப்படியா? அவர் காலத்தில் 517 பேர்த்தை ஞானி ஆக்கினார், பெண்கள் உட்பட. பெண்கள் வந்தாங்க. பெண்கள் வந்து கேட்டால், ஐயா எங்களுக்கெல்லாம் ஒரு வழி இல்லையா? உங்களுக்கும் இருக்குது, எல்லாத்தையுமே இருக்குதும்மா, என்ன செய்யினார்? எனது ஆசான் போக மகரிஷி இருக்கிறார், அவர் ஆசான் காலாங்கிநாதர் இருக்கிறார், திருமூல தேவர் இருக்கிறார், நந்தீஸ் இருக்கிறார். இவர்களை யார் அழைத்தாலும் சரி, அவர் என்னென்ன கற்றார்களோ அதெல்லாம் நீ உணர முடியும்னார். அப்படியா? ஓம் போகதேவா, ஓம் காலாங்கி தேவா, ஓம் திருமூல தேவா, ஓம் நந்தீசா என்று சொல்லுனார். அவர்தான் கல்லாத கை நாட்டுகள் எல்லாம் நாளுக்கு நாள் சிறப்புரை பெற்றார். ஆக ஒரே ஒரு உபதேசம், பெரியோர்கள் நாமத்தை சொல்லுங்கள், காலையில் சத்தியமாக உறுதியாக 5 நிமிடம் சொல்லுங்கள், இந்த 4 மகான்கள் நாமத்தை சொன்னால் போதும் என்று சொன்னார். அதை பின்பற்றிய மக்கள் எல்லாம் வெகு பேர் சித்தி பெற்றார்கள். சித்தி என்பது என்ன? தன்னை பற்றி அறிவது தான், அதான் சித்தி. தன்னை அறிந்து கொள்வதே சிறப்பை சித்தி, அதான் சித்தி. இது தவறு, இது நல்லது கெட்டது என்று அறிகின்ற அறிவு தான் சிறந்த சித்தின்னு சொல்லுவான். அப்போ ஞானிகள் திருவடியை பற்றிய நாள் சிறப்பறி உண்டாகும். ஞானிகள் திருவடியை கொங்கண மகரிஷியோ காலாங்கி தேவரையோ திருமூல தேவரையோ பூஜை செய்தால் முன் செய்த பாவங்கள் இன்னென்ன காரணத்தினால்தான் நமக்கு பாவம் வந்தது. நமக்கு ஏன் சந்தேகம் வந்தது? யூகத்தின் அடிப்படையில் சந்தேகம். கணவன் மீது மனைவி சந்தேகப்படுதல், இது பெரிய விபரீதத்தை உண்டு பண்ணிடும். திருவருள் துணை இருந்தால் புரிந்து கொள்கின்ற பக்குவம் வரும். இப்போ மனைவி வந்து கணவன் சந்தேகப்பட்டானே, வீட்டை இருக்க முடியுமா? அவ்வளோதான், வீட்டை இருந்தா அவன் பொருள் ஈட்ட போகணும்லவா, விவசாயத்துக்கு போகணும், வியாபாரத்துக்கு போகணும். அங்கே அதுக்கு எங்கேயோ போனேன், ஏன் ராத்திரி வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னு போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருந்தா அவன் மனசு ரொம்ப சோர்வடைவான். சரி, மனைவி இருக்கிறையா, அவனை ஏன் பார்த்தேன்? நான் என்ன செஞ்சேன்? நான் எங்கேயோ பார்த்தேன்னு இல்லை, அவன் ஏன் வந்தான், அவன் ஏன் நின்னான்னா? நின்றது வந்தது உண்மைதான், என்னை பற்றி புரிந்து கொண்டியான்னா. ஏன் அந்த பலகீனவனுக்கு வந்தது? மனைவி 4-5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பழக்கப்பட்ட அவள் மீது சந்தேகப்படுகின்ற அளவுக்கு என்னைய கேடு வந்தது உனக்கு? சரி, அப்போ தான் இருக்க 4-5 ஆண்டுகள் வாழ்ந்த எல்லாம் மனைவி, கணவன் மீது சந்தேகத்துக்கு என்ன கேடு வந்தது உனக்கு? கேடு தானே இது. இந்த சந்தேகம் தானே வெகு பேத்த பாவியாக்கிடுது. சரி, இந்த அறிவு எப்போ மாறும்? சந்தேகம். ஒன்றை பற்றி உணர்வு, ஒன்றை பற்றி சிந்திக்கும் போதே இது நீதி இல்லை, இது நியாயம் இல்லை என்று உணர்வுக்கு ஆசி வேணும் அல்லவா? அப்போ அந்த கேடு தீர வேண்டும். இப்போ பெரியவர்கள் ஞானிகளை பூஜை செய்தால் இந்த சந்தேகம் இருக்காது. சந்தேகம் இருக்கல்லவா, இது கடைசி உள்ள நம்ம வாட்டியை கொண்டே போடும். அவ்வளவு கொடுமை உள்ளது சந்தேகம். பெரியவர்கள் ஆசி இல்லாமல் அந்த நோய் தீராது. பெரியவர்களை பூஜை செய்கிறோம், பெரியவர்களை பூஜை செய்ய சந்தேகம் நீங்கும். சந்தேகம் எப்போ நீங்குதோ அப்பவே கடவுள் தன்மை அடைவான்.
அது குடும்பத்தில் இருக்கும், வியாபாரத்தில் இருக்கும், நண்பர்களும் இருக்கும். இன்னும் சுருக்கும் போது சொல்ல போனால் பாவம் இருக்கும் வரையில் ஞானிகளுக்கே சந்தேகம் இருக்கும். முற்று பேர் ஞானி முழுமை பெறும் எடுக்கல. இந்த பூஜை செய்கிறான்லவா, நம்ம போகிற பாதை சரியாக இருக்குமா, உண்மையிலேயே ஞானிகளாக இருக்கிறார்களா, நம்ம செய்கிறது சரியா, நம்மளுக்கு சித்தி பெறுவோமா பெறமாட்டோமா, இது சந்தேகம் இருக்கும். இது சந்தேகம் என்னன்னு கேட்டால் முன் செய்த வினைப்பயன்னா. ஞானிகளுக்கே சந்தேகம் இருக்குன்னா மற்றவருக்கு என்ன எப்படி இருக்கும்? ஆகவே சந்தேகம் ஐயமறை வாழ வேண்டும். சந்தேகமற்று வாழ வேண்டும் என்றால் திருவருள் துணை வேண்டும். அவர்கள் தான் அது உணர்த்த முடியும். ஆகவே கொங்கண மகரிஷி கருத்து போல் ஞானிகளை திருமலை தேவர் ஞானிகளை வணங்க ஒருவருக்கு ஞானம் உண்டாகும். ஞானம் மட்டுமல்ல, செல்வமும் பெருகும். தொடர்ந்து பூஜை செய்கிற மக்களுக்கு செல்வமும் பெருகும். அதே சமயத்தில் மன உளைச்சல் தீரும். தொடர்ந்து பூஜை செய்கிற மக்களுக்கு நோய் இருக்காது, நீடி ஆயுள் கிடைக்கும். நீடி ஆயுள் பெறுவதற்கு ஞானிகள் ஆசி வேண்டும். இப்போ தினம் பூஜை செய்து வந்தால் இந்த இரத்த கொதிப்பு வராது, மூலம், அது பல நோய்கள். அது என்ன முன் செய்த வினை தானல்லவா. முன் செய்த வினை என்ன செய்யும்? மூலம் இருக்கும், இரத்த கொதிப்பு இருக்குங்கண்ணா, சர்க்கரை இருக்குமா, ஏதோ சொல்கிறான். அப்படிங்கும்போது பெரியவங்க இருக்காங்கல்ல, இப்போ அகத்தீசர் இருக்கிறா, ஏன்னா எனக்கு சர்க்கரை இருக்குயா, மூல நோய் இருக்குது அப்படின்னா, அது இல்லாதானுக்கு உள்ள மூலதனன்றுவார். மூலம் இருக்குன்னா அது இல்லாதானுக்கு உரிய மூலதனம்னா அது குடும்பத்தில் அவனுக்கு அவ்வளோ தான். அதான் அவன் தன்மைகள். சர்க்கரை இருக்கும், மூளை இருக்கும், ஆஸ்மா இருக்கும், இன்னும் இரத்த கொதிப்பு இருக்கும். எல்லா நோய்க்கும் மூலதனம் எதுனா இல்லாரத்தான். சரி, இல்லாரத்தான் நல்லபடி வாழ வேண்டும். என்ன செய்யுது? நான் இல்லறத்தை இருக்கிறேன் ஐயா, எனக்கு காமம் இருக்குது, எனக்கு பிள்ளை குட்டி இருக்குது, என் மன செம்மப்பட மாட்டேங்குது, என்ன செய்யுதுன்னா அது உன் தலையெழுத்துது, நீ அப்படி தான் இருக்கணும். சரி, இப்படி உபாயம். இப்போ நீங்களாம் பெரியவங்களாம் அப்படி தான் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்துதான் ஒன்று என் திருவடி இப்படி எனது ஆசான் என் திருவடி திருமூல தேவன் என் திருவடியை பற்றி அல்லது நந்தீசன் திருவடியை பற்றி எனது சீடர் இருக்கிறார்கள் ஞானிகள், அவன் திருவடியை பற்றி நீ வாழ்வது 80-85 வயசு வரலாம், அது எனக்கு தெரியும். உனக்கு நீடி ஆயில் இருந்தாலும் நீ என்ன செய்ய போகிறேன்? 100-110 வயசுலும் வாழலாம். அப்புறம் என்ன செய்யும்? கஞ்சி குடித்தா கடவையில் வந்துக்கிட்டு இருக்கான், ரோடு போகிறவனும் வரவனை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஆக இது வேணாம். 80 வயசாக நல்ல திடமாக இருக்க வேண்டும் அல்லவா. 80 வயது வரலையும் திடமாக இருப்பதற்காவது பூஜை செய்யணும். நீ மரணமில்லா பெருவாழ்வு கேட்டதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது அப்புறம். 80 வயசு நோய் இல்லாமல் இருக்கணும் அல்லவா. சக்கரை வியாதியோ, மூலமோ, காலமோ, கை கால் இழுத்துக்கூடாது இருக்குல்லவா. இதுக்கு என்ன உபாயம்னா, ஞானிகளை வணங்கினால் உனக்கு புண்ணியத்தை பற்றி சிந்தனைக்க வரும்னா. புண்ணியவான ஆகிய திருமூல தேவனையும் புண்ணியவான ஆகிய அகத்தீசனையும் திருவடியை பற்றாவிட்டால் உனக்கு புண்ணியம் செய்கிற எண்ணமே வராதுண்ணா. லோபித்தனம் வந்துடும். லோபித்தனம் வந்தால் அன்றைக்கு சனியை பிடிச்சதுன்னு அவனுக்கு. செல்வம் கடவுள் கொடுத்தான் அல்லவா, பூஜை செய்தே செல்வம் கொடுத்தான். ஏன்னா எனக்கு லோபித்தனத்தை சேர்த்து கொடுத்தேன் மூடத்தனத்தின்னா. உடனே நரகத்தை தள்ளுவது மூடத்தனம் தானே. இல்லை, மூடத்தனம் லோபித்தனம்னா. மூடத்தனம் தான் லோபித்தனம். சரி, மூடத்தனத்தை நீங்கள் லோபித்தனம் தீர வேணும். சாந்தியுமே வடிய தயசிந்தையே உள்ள ஞானிகளை வணங்காமல் உனக்கு லோபித்தனம் தீராது. தயசிந்துள்ள ஞானிகளை வணங்காமல் செல்வம் பெருகாது. தயசிந்தை உள்ள ஞானிகளை வணங்காமல் பெருந்தன்மை வராது. தயசிந்தை உள்ள ஞானிகளை வணங்காமல் சந்தேகம் நீங்காது. தயசிந்தை உள்ள ஞானிகளை வணங்காமல் நெஞ்சிலே உரம் வராதுன்னா. ஆக ஞானிகளை வணங்கினால் என்று ஒருவனுக்கு நெஞ்சிலே உரம், வீர உணர்ச்சி, எதுக்கும் மஞ்சா நெஞ்சம்னா தைரியம். சந்தேகமற்று வாழலாம், வறுமையற்று வாழலாம், செல்வம் பெருகும், தயசிந்தையோடும் ஜென்மத்தை கடை தேற்றுக் கொள்வான். ஜென்மத்தை கடை தேற்றுவதற்கு வேறு என்ன உபாயம்னா, உன் திருவடியை தவிர வேறு கதி இல்லை என்று எண்ணுகின்ற சிறப்பறிவுதான். அதான் உண்மை என்ன. அதான் இந்த காலத்து அது கொங்கண மகரிஷி சொன்ன கருத்துக்கள். ஆகவே ஜென்மத்தை கடை தேற்ற வேண்டும். 80 வயது வாழ வேண்டும், 90 வயது வாழ வேண்டும். 90 வயது வரை வாழ வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டு 10 வருஷம் வாழ்ந்ததுக்காவது, நோய் சூழ்ந்து 10 வருஷம் 80 வயசு 90 வயசில் வாழ்ந்து என்னத்துக்காவது. கடைசி வரை நிதானம் இருக்க வேண்டும். கேட்கும் திறமை இருக்க வேண்டும், பார்க்கும் திறமை வேண்டும், நன்றாக மின்று சாப்பிட பற்கள் திறமை இருக்க வேண்டும், ஆடி ஓடி நடப்பதற்கு உடல் திறமை இருக்க வேண்டும், ஆழ்ந்து சிந்திக்க சிறப்படி இருக்க வேண்டும், துன்பம் வந்தால் அஞ்சாத திடம் இருக்க வேண்டும். அத்தனை வேண்டும். என்ன கடை சரக்கா? இது என்ன கடை சரக்கா? நான் சொல்வதெல்லாம் பொல்ல. செல்வம் பெருக வேணும்னா கடை சரக்கல்ல, ஆழ்ந்து சிந்திக்கூடிய சிறப்பு வேணும்னா கடை சரக்கல்ல. எல்லாம் திருவருள் துணை இருந்தால் முடியும். திருவருள் துணை இல்லாமல் எதுவும் முடியாது. இது தொடர்ந்து பெற வேண்டும். தொடர்ந்து விடாது முயற்சிக்க வேண்டும் சொல்லுவான் பெரியவருக்கு. திருமந்திரத்திலோட என்னையா பூஜைக்கு எவ்வளவு பால் வேணுங்கிறார். பால் எதுக்கு யாது? அதன் பால் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ என் பூஜைக்கு நான் என்ன செய்யணும்? என்கிட்ட கையிலே காசே இல்லை. என்ன பூஜைக்கு உரிய ரூம் இல்லை, பூஜையில் இருக்க வேண்டிய அது தேவையில்லையா? ஏதோ ஒரு வீடு இருந்தால் போதும். வீடு இல்லைன்னா பிரச்சனை தான். பூஜை செய்வதற்கு என்ன வேணும்னா ஒன்று வேண்டாம்.
அங்கே நொணை தலை இப்போ துளசி கிளசி எது பூ தலையை வச்சுக்கினார். நொணை தலை இருக்குது, வேப்பந்தலையை வச்சுக்கலாம். வேப்பந்தலை வச்சு பூஜை செய்யலாமனார். நிச்சயம் பூஜை செய்யலாம். வேப்பலையை கொஞ்சம் உருவ வேண்டியது, அல்லது நொணை தலையோ பக்கத்து பச்சளையை கொண்டாந்து கடவுளுக்கு நீ போட்டுட்டு வா. அகத்தீஸ்வரா அல்லது சிவ நந்தீசான போட்டுனார். பச்சளையே சும்மா ஒரு பச்சளை போகும். ஏதாவது தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு இது செய்ய வேண்டும். தெய்வத்தை ஒரு பூஜைன்னா பூ தான் நல்ல நறுமணம் உள்ள மலர்களை தூவ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பச்சளையே போடலான்னார். திருமலை தான் சொல்வார், நீ கடைச்சேற்ற வென்றால் ஒரு சொல்கிறேன், நீ ஏழையா இருந்தாலும் சரி வசூலானாலும் சரி, ஒரு பச்சளையை கொண்டு வந்து அதே அகத்தீஸ்வரான்னு போடும். யாவருக்குமாம் இறைவருக்கு பச்சளைனார். யாராக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, அவன் மகேஸ்வரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பச்சளை போய் யாவருக்கும் பொருந்தும்னார். இறைவருக்கு பச்சளை கொஞ்சம் பச்சளையை போட்டு பூஜை செய்யலாம். இன்னும் ரொம்ப லெகுவாக இருக்குது. இதாக எங்கே பார்த்தாலும் பச்சளை கிடக்கு, ஒரு அருகம்புல் கிடக்கு, இது துளசி கிடக்கு, இது எந்த தலையை போடுறானா பூஜை செய்யறதுக்கு தான் முறையினார். யாவருக்குமா இறைவருக்கு பச்சளை, யாவருக்குமா உண்ணும்போது கைப்படினா. பாப்பா இவ்வளோ லெகுவாக இருக்குண்ணா. பின்ன நாங்கள் நம்ம அண்ணன் நம்ம குமிச்சுக்கிட்டுதாம்மா. இதே கடவுள் உண்டு என்று நம்புதலும் அவனுக்கு ஏதோ ஒரு பச்சளையை போட்டு பூஜை செஞ்சால் போதுண்ணா. யாவருக்குமாம் இறைவருக்கு பச்சளை, யாவருக்குமா உண்ணும்போது கைப்படி. ஒருபடி உணவு தர வேண்டும் நினைத்தாலே போதும், நிச்சயம் அவன் கடவுளாவான். கொடுக்கும் சிந்தை வந்து விட்டது, அவன் தெய்வமாகிறான். யாவருக்குமாம் பசு குருவாயிலை, சாப்பிடும்போது ஒரு பிடிச்ச உணவு கொடுக்க நினைப்பவன் நிச்சயமாக பல பிடிச்ச உணவு தருவான். நம்ம சொல்லுவோம் அன்னதானம் மாத ஒருவருக்கு செய்ய என்று சொல்லுவோம். ஏன்னா மாத ஒருவருக்கு செய்தால் போகணும். இதுக்கே மன ஒன்று ஒத்துக்கிட்டலையே. அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க வந்தாலே பொம்பளை சுவாராக மாட்டேது. அவன் ஏங்க உட்காந்துருக்கானா, போய் அது இது ஆக்கிற சொத்தை அவர் 2 போட்டு நினைக்கிறது இல்லை. இது ஒருபடி உணவு மாதத்துக்கு ஒரு பேருக்கு ஒரு நபருக்கு அன்னதானம் செய்யும் என்று சொன்ன நோக்கம், கொடுக்கும் சிந்தை வந்தால் நிச்சயமாக நீ கடத்தேறுவாய். கடவுள் ஒரு உண்டு என்று நம்பி, கடவுள் ஒரு உண்டு, அவன் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன வந்தால் நிச்சயம் நீ கடவுளாவாய். உனக்கு வினை தீரப்போகுது. பிறகு கொடுக்க வேண்டுங்கிற என்ன வந்தால் நீ கடவுளாவாய். பசு கூறு வாயுரைனார். பசுவை தெய்வமாக போற்ற வேண்டும். பசுவை தெய்வமாக போற்றுவதற்காக பசு கூறு வாயுரை ஒரு புல், ஒரு பிடிச்ச புல்லு கொடுனார். நோக்கம் தாய்ப்பால் இல்லா குழந்தைகளை காப்பாற்றி ரட்சிப்பது பசும்பாலாகும். ஆகவே பசு யாவருக்குமாம் பசு கூறு வாயுரை. பசு மாடுக்கு ஒரு பிடிச்ச புல்லு கொடுனார். அப்போ லகுவ ரொம்ப லேசா இறைவனை வணங்குவதற்கு ஒரு பச்சளை போதும் என்றார். உண்ணும்போது சாப்பிடும்போது இப்படி உணவு குடி என்றார். பசுவுக்கு ஒரு வாயு, பசுவுக்கு ஒரு பிடிச்ச புல்லு கொடுனார். அதுக்காக எல்லா பசுவும் பிடிச்சி கொடுக்கறதில்ல, பசுவை தெய்வமாக போற்ற வேண்டும் என்பதற்காக தான் அது சொன்னார். அப்போ பசுவை காப்பதே, பசுவை காக்க வேண்டும், அதுக்கு தீனி கொடுக்க வேண்டும், கன்றுக்கு பால் ஊட்டி வளர்க்க வேண்டும். பசு நமக்கு தெய்வம் என்று நினைப்பது அதுவே ஒரு அறமட்டம், அதான் தர்மம். அடுத்து என்ன, ரொம்ப லகுவா லேசா என்ன, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தான் என்னார். யாவருக்குமாம் இறைவருக்கு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது கைப்பிடி, யாவருக்குமாம் பசுக்குரு வாயுரை, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தான் என்னார். பிறர் என்பது மாறுபட்டவன். தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் அன்புடைய பேசலாம் இனிமையாக. ஆனால் பிறர் என்று வார்த்தையை பயன்படுத்தினா யாரா என்ன இனிமையாக பேசப்பா அதே போதுன்னா. இப்படி ஒரு அறத்தை வகுத்தவர் திருமலை தேவன். திருமலை தேவா என்று அழைத்துப்பார். 7 பாலாகும் திக்கிருக்குன்னு நடக்கும்னா. அப்போ மாணிக்க வாசகன் அத்தனை பேரும் ஒரே ஆள் தான். அத்தனை பேரும் மிகப்பெரிய கருணை வள்ளர்கள். அத்தனை பேரும் மனமாக்கி ஏற்றவர்கள், அத்தனை பேரும் மனமாக்கி ஏற்றவர்கள், அத்தனை பேரும் மரணமில்லா பெருவாள் பெற்றவர்கள், அத்தனை பேரும் பந்த வாசை உடைத்தவர்கள், அத்தனை பேர் கூட்டுவனை வென்றவர்கள், அத்தனை பேர் கூப்பிட்டால் வரக்கூடியவர்கள். யார் அழைத்தாலும் வருவார்கள். என்னவே நீ இலைக்கு எனக்கு முன்னே எதிரேறி முன் வருவாள் ஆத்தாள் வாழி. சொன்ன பேர் அறிந்து அழைத்து பாடு சூட்சமீது உனக்காக சொன்னோம்ப்பா. இந்த பேர் இன்னொரு என்ன வேண்டாம், ஏகமாக எழுந்திருப்போம். அப்போ நாம முன்னமே அழைக்கையில் ஊ என்று முத்தி தரும் வாழைப்பது சித்தின்னு சொன்னார். யாராக இருந்தாலும் சரி, இங்கே வர்க்கத்தை யார் கூப்பிட்டாலும் பாரு. போக மகாரிஷி என்றால் தெரியும், புஜன மகரிஷி என்றால் தெரியும், அகத்தீஷ் என்றால் தெரியும், திருமலை தேவா என்றால் தெரியும். யாராக இருந்தாலும் தெரியும், எல்லாரும் எங்களுக்கு தெரியும். 9 கோடி பேர் அத்தனை பேர் இருக்கும். 9 கோடி பேர். நீ கடைசியில் சென்ற நூற்றாண்டிலே சித்தி பெற்ற மாபெரும் யோகி ஞானி ராமலிங்கம் சொன்னால் எங்களுக்கு தெரியும்னா. அத்தனை பேரும் நாங்கள் ஒரே தன்மை உள்ளவர்கள். அத்தனை பேரும் வாசி வசப்பட்டவன், அத்தனை பேரும் மனமாகி ஏற்றவன், அத்தனை பேர் காம்பத்தை வென்றவன், அத்தனை பேர் மரணத்தை வென்றவன், அத்தனை பேரும் தைய சிந்தை உள்ளவன். யார் எங்களை அழைத்துறார்? எங்கள் அழைப்பதற்கு யார் இருக்கா இந்த உலகத்தில்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெரியோர்கள் எல்லாம் வணங்குங்கள், நினைப்பதற்கு முன்னாக்கி நிற்குமையன் சொல்வார்.
நினைப்பதற்கு முன்னாடி நிற்கும் பையன் யாரை அழைத்தாலும் சரி, யாரை அழைத்தாலும் வருவார்கள். ஆகவே இப்பேற்பட்ட வாய்ப்பு இருந்தும் பிறருக்கு இன்னுரைதான் என்றார் திருமூலதேவர். இனிமையாக பேச வேண்டும் நினைப்பதே புண்ணியம் என்று சொன்னவன் நமது ஆசான் திருமூலதேவர். ஒரு பிடித்தல் ஒரு பிடி உணவு கொடுத்தால் போதும் என்று சொன்னவன் நமது ஆசான் திருமூலதேவர். பசுவை போற்றி பாதுகாக்க வேண்டும் சொன்னவன் நமது திருமூல ஆசான் தேவர். கடவுளுக்கு ஒரு பச்சலை போதும் என்று சொன்னவர் திருமூலதேவர். ஆகவே வள்ளுவன் சொன்னுவான் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் என் சொல் இனிதே அமர்ன்றான். மறந்த முகமும் இன் சொற்களும் முகத்தான் அமர்ந்து மறந்த முகம் இனிது நோக்கி அருள் கண் பார்க்க வேண்டும், கடுகடுப்பாக பார்க்கக்கூடாது. இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லி இனிதேறனா ஏன்னு சொன்னால் மனம் பொருந்திய என் சொற்கள் மறந்த முகமும் அருள் பார்வையும் உள்ளன்போடு உள்ளும் பருமும் தூய்மையாக இன் சொற்களே அறம்னு சொன்னவன் நமது ஆசை ஞானிகள். அவன் சொல்லுவான் பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கையை வழியஞ்சில் என்றான் சொல்லுவான். பழியஞ்சி பொருள் சேர்க்க வேண்டும் சொல்லுவான். வள்ளுவன் சொல்லுவது போல் யாரும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு லகுவாக சொல்லுவான். ஆகவே பெரியோர்கள் அதில் இருந்தால்தான் ஒரு உயிரை வஞ்சித்து அதன் மூலமாக பொருள் ஈட்டி இன்னொருக்கு தான தர்மம் செய்ய ஏற்றுக்கலாம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்ட தெளிவில்லாத மெய்ப்பொருள் காண முடியாது. குருடன் ஒளியை காண முடியாது போல தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்ய மறன்னா வள்ளுவன். ஆக அவனை பற்றி ஆராய்ந்து பார்க்கும்போது தெளிவில்லாத இதை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லுவான். ஆகவே பெரியோர் ஆட்சி இல்லாமல் சிறப்பறி வராது. பெரியோர் ஆட்சி பெறுவது எப்படின்னு கேட்டான். விடாது முயற்சிக்க வேண்டும். தடை இல்லாது காலை எழும்போதே அகத்தீசா நந்தீசா திருமூல தேவா கரூர் தேவான்னு சொல்ல வேண்டும். ஏன் என்று அழைக்கிறான்னு கேட்டேன். தெளிவான அறிவு எனக்கு வேண்டும், ஞானத்துக்கு வேண்டும், இல்லறத்துக்கு வேண்டும். தெளிவான அறிவு சிறப்பறிவு வியாபாரத்துக்கு வேண்டும், குடும்பத்திற்கு வேண்டும், நண்பர்கள் பழகுவதற்கு வேண்டும், நண்பரை பற்றி புரிந்து கொள்வதற்கு வேண்டும், என்னை நான் சிந்திக்க வேண்டும்னா அதுக்கு சிறப்பறி வேண்டும். சிறப்பறி உள்ள மக்கள் ஞானிகள் அவர் திருவடியை பூசிப்போம், வெற்றி பெற்று வாழ்வோம், உடல் ஆரோக்கியத்தோடும் ஆந்தி சிந்திக்க சிறப்பறிவோடும் துன்பமில்லாத வாழ்க்கை, அச்சமில்லா வாழ்க்கை, சந்தேகமில்லா வாழ்க்கை. அது மட்டுமல்ல துன்பத்தை எந்த துன்பமாக தான் தாங்கிக் கொள்ள சிறப்பறிவு. சகிப்புத்தன்மை வேண்டுமா திருவடியை பூசிங்கள். செல்வம் பெற்று வாழ்மா திருவடியை பூசிங்கள். மனைவி மீது சந்தேகப்படாதிருக்கின்றால் செல்வ திருவடியை பூசிங்கள். மனைவி கணவன் மீது சந்தேகப்படாதால் திருவடியை பூசிங்கள். நண்பனுக்கும் நண்பன் சந்தேகப்படாதிருக்கின்றால் திருவடியை பூசிங்கள். எல்லா நலமும் பெற்று இன்புற்று வாழும் என்றால் திருவடியை பூசிங்கன்னு சொல்லி நான் பேசப்பட்ட கருத்துக்களே சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று முடிக்கிறேன். வணக்கம். அது மட்டுமல்ல, இன்று நாங்கள் ஓங்காரக்குடியில் கிட்டத்தட்ட 1,50,00,000 மக்களுக்கு பசியாற்றிய இடம் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இடம். இங்கே ஒருபடி உணவு சாப்பிடுகின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமேயானால், ஒருபடி உணவு சாப்பிடுகின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமேயானால், ஒருபடி உணவு சாப்பிடுகின்ற பாக்கியம் கிடைக்குமேனால் அது பெரும் பேராக நினைக்க வேண்டும். அது நோய் தீர்க்கும் மருந்து. ஞானிகள் பார்க்கப்பட்ட உணவு பிரசாதம். அதை நீங்கள் ஆசான் ஞான பண்டிதனும் திருமூல தேவனும் அகத்தீசனும் நந்தீசனும் போகமகரசியும் ராமலிங்க சாமியும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசும் அருணைநாதனும் பார்க்கப்பட்ட உணவு. அந்த உணவை ஒருபடி உண்டு நீங்கள் நீடி ஆயுள் பெற்று எல்லா வளமும் பெற்று நீடு வாழை வென்று வாழ்த்து முடிக்கிறேன். வணக்கம்.